வெல்கம் டு Aaharsha's cuisine. அனைவரையும் Aaharsha's cuisine யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீட்ரூட் பிரட்டல் எப்படி என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேன்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல வளமையாக சொல்கிற மாதிரி தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு சமையல் காணொலியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். இந்த பீட்ரூட் பிரட்டலுக்கு தேவையான பொருட்களும் அதன் அளவு முறைகளும் நான் இந்த காணொலியோட கடைசியில் இணைச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கறிக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறேன். அதோட நான் 5 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதோட நான் 2 கப்பு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இது எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொதிக்க அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்து அதோட நான் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் மாதிரி வதங்க விட்டு எடுக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் இதோட சேர்க்கிறேன். இது ஒரு அரை பதத்துக்கு வேகி வர இதோட நான் வெட்டி வச்சுக்கிற அந்த பீட்ரூட்டையும் சேர்க்கிறேன். இந்த வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் இந்த பீட்ரூட் எல்லாம் பிறல்ற மாதிரி கிளறி விட்டுட்டு இதோட நான் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதாக வீரத்துக்காக இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வேக விட போகிறேன். இப்போ ஒரு உரலில் நான் 1/4 தேக்கரண்டி சின்ன ஜீரகமும் 1/4 தேக்கரண்டி மிளகும் சேர்த்து இடித்து பவுடர் ஆக்கிட்டு அதோட ஒரு 3 பல் உள்ளியும் சேர்த்து இடித்து எடுக்கிறேன். உள்ளி வந்து நல்லா இடிபடணும் இல்லை, இந்த மாதிரி இடிபட்டு வந்தாலே போதும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் திறந்து பார்க்குறேன். நான் விட்ட தண்ணியெல்லாம் வற்றி பீட்ரூட் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இடிச்செடுத்த இந்த உள்ளி மிளகை இதோட சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடுறேன், இந்த பீட்ரூட்டில் எல்லாம் சேர்கிற மாதிரி. நான் இதுக்கு ஒரு மேசக்கரண்டி தேங்காய் பால் விடுறேன். இதில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறபடியாக உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு மேசக்கரண்டி கறி பவுடரும் சேர்த்து சுவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்க்கிறேன். இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னு சொன்னால் இந்த இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும், சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். இனி இந்த தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வடிவாக கிளறி விட்டுட்டு இறக்கி எடுக்க போகிறேன். இவ்வளவுதான் எங்களோட பீட்ரூட் பிரட்டல் கறி ரெடி ஆகிட்டுது. இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை என்னுடைய காணொலி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கடைசியாக நான் இதுக்கு கொஞ்சமாக தேசிப்புளி சேர்க்கிறேன். இந்த சமையல் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.